இந்த சுற்றுப்பயணத்தில் இன்னும் மக்கள் பார்க்குவாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் 7வது மாநில மாநாட்டில் பல பேனரை தூக்கி வைக்கும் போது அந்த 7 கம்பி ஒன்று அருகில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய கட்சி லைனில் பட்டதுனால கமிஷனர் தந்தவர்கள் தூக்கி செய்யப்பட்டார். பார்த்தா சிறுகுத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட காரியப்பனை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே விழுந்துவிட்டதாக கூறியுள்ளார். கோத்தகிரியைச் சேர்ந்த குமார் சுதா தம்பதியின் மகனான 18 வயதான ரித்திக் ரோஷன் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொள்ள தனது நண்பர்கள் 4 பேருடன் காரில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் திடலுக்கு வந்துள்ளார். அங்கு வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் திடலில் இருந்த மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் காரில் ஓய்வெடுத்த அவர் மதியம் 2:30 மணி அளவில் உணவருந்திவிட்டு நண்பர்களுடன் ஊருக்கு புறப்பட்டார். வழியில் ரித்திக் ரோஷன் திடீரென உயிரிழந்தார். சின்ன பிள்ளைல இருந்து அவர் விஜய் ரசிகராக சரிங்களா? விஜய்க்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு சரிங்களா? இப்போ அவர் விஜய் ஒரு மாநாடு அரசியல் வந்தார். விஜய் அவர் ஒரு மாநாடு ஒரு போயிருக்காரு. போகும்போது ஒரு மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மாநாட்டு கடல விஜய் ஒரு ஆர்டர் தெரிவிச்சிருக்கலாம். ஒரு முதலமைச்சர் விஜய் வராரு அப்படின்னா நான் விஜய் ரசிகர் இல்லை. ஆனா ஒரு மனுஷன் மனிதமா இருந்து ஏன் சேர்ந்து ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்து கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். ஏன் சொல்லல? ஏன் என் குடும்பத்தை ஏன் உயிரிழப்பு இருக்கு? நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து தான் பணத்தை எடுக்கணும்னு உங்க ரசிகர்கள் பிடிவாதமா வெளியே காத்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு வந்துடும். உண்டா எனக்கு சாதாரணமா பணத்தை கண்டாலே அலர்ஜி. அதுவும் இவன் கரண்ட் கம்பத்துல ஷாக் அடிச்சு கை செத்துக்கான். ரொம்ப அறுவடை பண்ண மாட்டா. அண்ணன் செத்து போட்டு உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய் இவன் நானா உயிர் சொன்னேன், நானா ரசிகர் சொன்னேன், நானா கரண்ட் கம்பத்துல உயிர் சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவ்வளவு செய்யறாங்க முட்டா தடுக்க நான் போடுவா. போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்து அண்ணன் ஒரு பங்கு கொடுத்துருக்காரு. சரிங்க ஏங்க கொஞ்சம் தலைவர் நேரம் பார்த்து போறாங்க. அறிவு கட்டாங்க அவரை உடம்பு சரியில்லை உள்ள படுத்துக்காரு சொல்றாரு. நான் தொலை பண்ண வரேன். தலைவர் பார்த்துக்கோங்க. ஏண்டா நம்ம முத்து தலைவர் மேல பார்த்து வச்சிருந்தா அவன் சாவுக்கு தலைவரா நீங்க ரசிகரா? நம்ம தலைவர் மேலே சந்தேகப்படுறீங்க. அவர் உடம்பு நல்லா தான் கண்டிப்பா வந்து பாரு. சாவுக்கு தலைவர் என்ன சொல்லுவான்? எவன் என்ன சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். இவங்க முட்டாளுங்க. இவங்க என்ன தெரியும் நம்ம தலைவர்